வெட்டுக்கிளியும் எறும்பும். ஒரு கோடை காலம். காடு முழுவதும் பச்சை பசேலென்று இருந்தது. வானில் சூரியன் பிரகாசமாக தெரிந்தது. அந்த காட்டில் ஒரு மகிழ்ச்சியான வெட்டுக்கிளி இருந்தது. அதன் பெயர் துள்ளு. துள்ளு நாள் முழுவதும் பாடுவதிலும் ஆடி மகிழ்வதிலும் வெயிலில் குதிப்பதிலும் நேரம் செலவிட்டது. வேலையை பற்றி அது கவலைப்படவில்லை. அதே காட்டில் நிறைய சுறுசுறுப்பான எறும்புகள் இருந்தன. குறிப்பாக ஒரு சிறிய எறும்பு. அதன் பெயர் சுறுசுறு. ஒரு நாள் துள்ளு வெட்டுக்கிளி சுறுசுறு எறும்பு பெரிய உணவு தானியங்களை சுமந்து கொண்டு வேகமாக அதன் புற்றை நோக்கி செல்வதை பார்த்தது. துள்ளு வெட்டுக்கிளி உரத்த குரலில் சிரித்தது. ஹே சுறுசுறு, ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகிறாய்? இந்த அருமையான வெயிலில் நீ ஏன் கஷ்டப்படுகிறாய்? வந்து என்னுடன் பாட்டு பாடு, ஆடி மகிழலாம் என்றது. சுறுசுறு எறும்பு தன் நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்துக் கொண்டே, நண்பா துள்ளு, இல்லை, நான் இப்போது வேலை செய்ய வேண்டும். குளிர்காலத்திற்காக உணவை சேமித்து வைக்கிறேன். நீயும் அதே வேலையை செய்ய வேண்டும். இல்லையெனில் குளிர்காலத்தில் நீ என்ன செய்வாய் என்று கேட்டது. துள்ளு வெட்டுக்கிளி கேலியாக கையை அசைத்தது. ஐயோ, குளிர்காலமா? அதெல்லாம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறது. இப்போது எனக்கு கவலை இல்லை. நிறைய உணவு இருக்கிறது. இப்போது மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பாட்டு பாடத் தொடங்கியது. சுறுசுறு எறும்பு எதுவும் பேசவில்லை. அது தன் வேலையை தொடர்ந்தது. கோடை முழுவதும் எறும்புகள் சிறிதும் ஓய்வின்றி உணவுகளை சேமித்தன. ஆனால் துள்ளு வெட்டுக்கிளி தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தது. சில மாதங்கள் கழித்து குளிர்காலம் வந்தது. குளிர்காற்று வீசியது. காடு முழுவதும் பனியில் உறைந்து போயிருந்தது. செடிகளெல்லாம் காய்ந்து விட்டன. துள்ளு வெட்டுக்கிளியால் வெளியே குதிக்கவோ பாட்டு பாடவோ முடியவில்லை. அதற்கு பசியால் வயிறு வலிக்கத் தொடங்கியது. உணவு எங்கும் கிடைக்கவில்லை. மிகவும் குளிராகவும் பசியாகவும் இருந்த துள்ளு வெட்டுக்கிளிக்கு தான் கோடை காலத்தில் செய்த தவறு புரிந்தது. வேறு வழியின்றி துள்ளு வெட்டுக்கிளி நடுங்கிக் கொண்டே சுறுசுறு எறும்பின் புற்றின் வாசலுக்குச் சென்றது. அது மெதுவாக கதவை தட்டியது. உள்ளே எறும்புகள் சூடான இடத்திலும் தாங்கள் சேமித்து வைத்திருந்த ஏராளமான உணவோடும் மகிழ்ச்சியாக இருந்தன. சுறுசுறு எறும்பே, தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் உணவு தாருங்கள். நான் மிகவும் பசியாக இருக்கிறேன் என்று சோகமாக கேட்டது. சுறுசுறு எறும்பு வெட்டுக்கிளியை பார்த்தது. துள்ளு, கோடைகாலம் முழுவதும் நீ என்ன செய்தாய்? நான் உன்னை எச்சரித்தேனே என்று கேட்டது. வெட்டுக்கிளி கண்ணீருடன், நான் ஆடிப்பாடி மகிழ்ந்தேன், அதனால் இப்போது கஷ்டப்படுகிறேன் என்றது. சுறுசுறு எறும்புக்கு மனது இளங்கியது. அது ஒரு சிறிய தானியத்தை கொடுத்து, சரி, எடுத்துக்கொள். ஆனால் அடுத்த கோடையில் நீ உனது வேலையை செய்ய வேண்டும். விளையாடும் நேரம் எது, வேலை செய்யும் நேரம் எது என்று புரிந்துகொள் என்று அறிவுரை கூறியது. துள்ளு வெட்டுக்கிளி நன்றி கூறியது. அன்றிருந்து அது எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்று பாடம் கற்றுக்கொண்டது. இந்த கதையின் நீதி, சரியான நேரத்தில் உழைத்து சேமித்தால் தேவைப்படும் நேரத்தில் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு நேரம் உண்டு. எனவே எறும்பைப் போல நாம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாய் குட்டீஸ்.